ஷிவ் பகவானுடைய மகா வாக்கியம் 19/4/2025 मीठे बच्चे बेहद बाप के साथ वफादार रहो तो पूरी माइट मिलेगी. இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற தந்தையிடம் நம்பகமானவராக இருங்கள், அப்போது முழுமையான சக்தி கிடைக்கும். மாயா பர் ஜீத் ஹோத்தி ஜாயேகி, மாயாவின் மீது வெற்றி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கேள்வி: बाप के पास मुख्य अथॉरिटी कौन सी है, उसकी निशानी क्या है? பாபாவிடம் இருக்கக்கூடிய முக்கியமான வல்லமை எது? அதன் அடையாளம் என்ன? பதில்: बाप के पास मुख्य है ज्ञान की अथॉरिटी. பாபாவிடம் இருக்கக்கூடிய முக்கியமானதே என்ன? ஞானத்தினுடைய வல்லமை. ज्ञान सागर है, इसलिए तुम बच्चों को पढ़ाई पढ़ाते हैं. ஞான கடல் அவர், ஆகையாலதான் குழந்தைங்களாகிய உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார். बाप आप समान नॉलेजफुल बनाते हैं. தனக்கு சமம் ஞானம் நிறைந்தவர்களாக உங்களை ஆக்குகிறார். तुम्हारे पास पढ़ाई की एम ऑब्जेक्ट है. உங்ககிட்ட படிப்பினுடைய லட்சியம் மற்றும் குறிக்கோள் இருக்கு. पढ़ाई से ही तुम ऊंच पद पाते हो. படிப்பின் மூலமாக மட்டுமே நீங்கள் உயர்ந்த பதவியை அடைகிறீர்கள். பாடல்: பதல் ஜாயே துனியா. இந்த உலகமே மாறினாலும். ஓம் சாந்தி. பகத் பகவான் கி மகிமா கர்த்தே ஹே. பக்தர்கள் பகவானுடைய மகிமை பாடுறாங்க. அப் தும் தோ பகத் நெய்யோ. ஆனா இப்போ நீங்க ஒன்னும் பக்தர்கள் கிடையாது. தும் தோ உஸ் பகவான் கே பச்சே பன் கயே ஹோ. நீங்களாம் அந்த பகவானுக்கே குழந்தை ஆயிட்டீங்க. वो भी वफादार बच्चे चाहिए. ஆனாலும் குழந்தை கூட எப்படிப்பட்டதா இருக்கணும்? விசுவாசமான குழந்தையா இருக்கணும். हर बात में वफादार रहना चाहिए. ஒவ்வொரு விஷயத்திலையும் பாபாவுக்கு நம்பகமானவரா இருக்கணும். स्त्री के सिवाय पति के अथवा पति के सिवाय स्त्री के और तरफ दृष्टि जाए तो उनको भी बेवफा कहेंगे. மனைவியை தவிர கணவன் யாரையாவது பார்த்தாலும், அதே போல கணவனை தவிர மனைவிக்கு யார் மேலேயாவது பார்வை போச்சுன்னா கூட அவங்கள என்ன சொல்லுவாங்களாம்? நம்பிக்கை இல்லாதவங்க, நேர்மையற்றவங்கன்னு சொல்லுவாங்க. அப் யஹான் பி ஹே பேஹத் கா பாப். இங்க கூட என்ன? இங்க இருக்கிறவர் யாரு? எல்லையற்ற தந்தை. உன்கே சாத் பேவஃபாதார் ஒரு வஃபாதார் தோனோ ரேத்தே ஹே. அப்படிப்பட்ட எல்லையற்ற தந்தைக்கு நம்பகமான குழந்தையும் இருக்கு, நம்பகமில்லாத குழந்தையும் இருக்குது. வஃபாதார் பன்கர் ஃபிர் பேவஃபாதார் பி பன் ஜாத். சில குழந்தைங்க ஆரம்பத்துல எப்படி இருக்காங்க? பாபாவுடைய நம்பிக்கைக்குரியவங்களா இருந்து பிறகு நம்பகமில்லாத குழந்தையாவும் ஆயிடுறாங்க. बाप में ताकत है, बच्चों को रावण पर जीत पाने की युक्ति बतलाते, इसलिए उनको कहा भी जाता है सर्वशक्तिमान. பாபாட்ட அவ்வளோ ஆற்றல் இருக்குது, குழந்தைங்களை ராவணன் மேல வெற்றி அடைவதற்கான யுக்தி அவர் தான் சொல்லிக் கொடுக்கிறார். ஆகையால தான் அவரை சர்வசக்திமான்னு சொல்லப்படுது. தும்பி சக்தி சேனா ஹோனா, நீங்களும் கூட சக்தி சேனைகள் அல்லவா? தும் அப்னே கோபி ஆல்மைட்டி கயிங்கே. நீங்க தன்னைத்தானே என்ன சொல்லணும்? வல்லமை பொருந்தியவர்கள்னு நீங்க தன்னையும் சொல்லிக்கணும். தும் சர்வீசபிள் பச்சோं की अवस्था बड़ी निर्भय अचल अडोल और योग युक्त चाहिए. சேவாதாரி குழந்தைங்களாகி உங்களோட ஸ்திதி எப்படி இருக்கணும்? ரொம்ப ரொம்ப பயமற்றவர்களா இருக்கணும், உறுதியானதா இருக்கணும், யோக யுக்தாவும் இருக்கணும். योग में रहकर सर्विस करो तो सफलता मिल सकती है. யோகத்திலிருந்து சேவா பண்ணாதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். बच्चे तुम्हें अपने को पूरा संभालना है, कभी आवेश न आए. யோக யுக்து பக்கா चाहिए. குழந்தைங்க நீங்க தன்னைத்தானே நல்லா பார்த்துக்கணுன்றார் பாபா. அதாவது ஏன் அப்படின்னா, உங்களுக்குள்ள எந்த ஆவேசமும் வந்துடக்கூடாது. யோக யுக்தா நீங்க உறுதியா இருக்கணும். बाप ने समझाया है वास्तव में तुम सब वानप्रस्थी हो, வாணி சே பரே அவஸ்தா வாலே. பாபா புரிய வச்சிருக்காரு, நீங்கெல்லாம் வானப்பிரஸ்திகள், அதாவது சப்தத்தை கடந்து செல்லக்கூடியவர்கள். ஏகி ஹட்டி ஹே ஜஹா சப்கோ ஆனாய். இது ஒரு கூரை தான், இதுக்கு கீழே தான் எல்லாரும் வரணும். எக்தின் ஏ சன்னியாசி அதிசப் ஆயேங்கே. ஒரு நாள் சன்னியாசிகள் கூட இங்கே தான் வருவாங்க. जो बहुत भटका हुआ होगा उसको ही रास्ता मिलेगा. யார் ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வழி கிடைக்கும். और समझेंगे एक ही हट्टी है. அப்பதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்களா, நம்ம போற இடம் இது ஒண்ணுதான், இந்த இடத்துக்கு தான் எல்லாரும் வரணும்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க.
ये सृष्टि चक्र को जानने से मनुष्य स्वदर्शन चक्रधारी बन चक्रवर्ती राजा विश्व का मालिक बन सकते. சிருஷ்டி சக்கரத்தை தெரிஞ்சுக்கிறது மூலமா மனிதர்கள் சுயதர்ஷன சக்கரதாரியாகி சக்கரவர்த்தி ராஜா உலகத்திற்கு எஜமானனாவும் ஆயிடுறாங்க. ஜெய்ப்பூர் में भी ये रूहानी म्यूजियम स्थायी रहेगा. ஜெய்ப்பூர்ல உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த ஆன்மீக மியூசியம் நிலையா இருக்கும். लिखा हुआ है इनको समझने से मनुष्य विश्व का मालिक बन सकते. அதுல என்ன புரிய வைக்கப்பட்டிருக்காம், எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இத புரிஞ்சிட்டீங்கன்னா மனிதர்கள் உலகத்துக்கு எஜமானன் ஆயிடலாம். जो देखेंगे एक दो को सुनाते रहे. யார் மியூசியம் பார்த்துட்டு போறாங்க அவங்க போய் மத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. बच्चों को सदा सर्विस पर रहना है. குழந்தைங்க சதா சேவையிலே ஈடுபட்டு இருக்கணும். मम्मा भी सर्विस पर है, उनको मुकर्रर किया था. மம்மாவும் சேவையில தான் இருக்காங்க, பாபா உங்களை நியமிச்சு வச்சிருக்கார். ये कोई शास्त्रों में भी नहीं है कि सरस्वती कौन है. எந்த சாஸ்திரத்திலையும் சரஸ்வதி யாருங்கிறது சொல்லப்படல. பிரஜாபிதா பிரம்மா கி சிர்ஃப் ஏக் பேட்டி ஹோகி கியா? பிரஜாபிதா பிரம்மாவுக்கு ஒரே ஒரு மகள் மட்டும்தான் இருப்பாங்களா என்ன? அநேக் பேட்டியா அநேக் நாம் வாலி ஹோகினா, அநேக மகள்கள் இருப்பாங்க, அநேக பெயர்களும் இருக்கும்ல அவங்களுக்கு. ஓ ஃபிர்பி அடாப்ட் தி, ஆனாலும் இந்த ஒருத்தர் யாரு மம்மா, தத்தெடுக்கப்பட்டவர்கள். जो जास्ती तीखे है उनको सबको रिकॉर्ड रखना ही है. யார் அதிக புத்திசாலியா இருக்காங்க ஞானத்துல, அவங்களுக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும். बड़ों का रिकॉर्ड रखने से वो भी सीख जाएंगे. பாபா சொல்றாங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தாதான் நம்மளை பார்த்து மத்தவங்களும் கத்துக்குவாங்க. அன்படே தோ புத்து ஹோத்தே, படிக்காதவங்க எப்படிதான் இருப்பாங்களா, புத்தி இல்லாம தான் இருப்பாங்க. பாப் நே பி அன்படோங்கோ ஆக்கர் ஊட்டாயா, பாபா கூட படிக்காதவங்கள தான் முன்னேற்றுவதற்காக வந்திருக்கிறார். ஆஜ்கல் ஃபீமேல்ஸ்கோ ஆகிய ரக்தே ஹே. இன்றைய நாட்கள்ல உலகத்துல கூட பாருங்க, பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. शिव की बारात है, एक है साजन பாக்கி சப் சஜினியா. சிவனுடையதுதான் மன ஊர்வலம், ஒருவர்தான் நாயகன், மற்ற எல்லாரும் நாயகிகள். தோ ஏஹே ஷிவ் பாபா கி பராத், இதுதான் சிவனுடைய மன ஊர்வலம். அச்சா, நல்லது. தாரணைக்கான சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கானே பீனே கி சீச்சி தமன்னாவோ கோ சோடு தேஹி அபிமானி பன் சர்வீஸ் கர்னி ஹே. சாப்பிடுவது குடிப்பது, அதாவது உணவு பழக்க வழக்கங்கள், இதன் மீது இருக்கும் சீச்சியான ஆசைகளை விட்டுவிட்டு தேஹி அபிமானியாகி சேவை செய்யுங்கள். யாத் சே மைட் லே நிர்பய் और அடோல் அவஸ்தா பனானி ஹே. நினைவின் மூலமாக சக்திகளை அடைந்து பயமற்றவராகவும் உறுதியானவராகவும் ஆகுங்கள். ரெண்டாவது பாயிண்ட், जो पढ़ाई में तीखे होशियार है उनका रिकॉर्ड रखना है. படிப்புல யார் புத்திசாலியா இருக்காங்க அவங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். जो भटक रहे उनको रास्ता बताने की युक्ति रचनी है. யார் இன்னும் அலைஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வழி காட்டுறதுக்கு யுக்திகளை உருவாக்குங்கள். சப்கா கல்யாண் கர்னா है, அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். वरदान, अपने महत्व व कर्तव्य को जानने वाले सदा जागती ज्योत भव. தன்னுடைய மகத்துவம் மற்றும் கடமையை தெரிந்து கொள்ளக்கூடிய அணையா தீபமாகுங்கள். आप बच्चे जग की ज्योति हो. आपके परिवर्तन से विश्व का परिवर्तन होना है. குழந்தைங்களாகிய நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய தீபங்கள். உங்களுடைய மாற்றத்தின் மூலமா தான் உலக மாற்றம் நடக்கும். इसलिए बीती सो बीती कर अपने महत्व व कर्तव्य को जानकर सदा जागती ज्योत बनो. ஆகையால முடிஞ்சதுக்கு புள்ளி வச்சிட்டு தன்னுடைய மகத்துவம் தன்னுடைய கர்த்தவியத்தை தெரிஞ்சிட்டு சதா அணையாத தீபமாக இருங்கள், ஒளி விளக்காருங்க. ஆப் செகண்ட் மே ஸ்வ பரிவர்த்தன் சே விஸ்வ பரிவர்த்தன் கர் சக்தே ஹோ. நீங்க ஒரு வினாடியில சுய மாற்றத்தின் மூலமா உலக மாற்றத்தையே செய்ய முடியும். சிர்ஃப் பிராக்டிஸ் கரோ, அபி அபி கரம் யோகி அபி அபி கர்மாதீத் ஸ்டேஜ். இதுக்கு என்ன பிராக்டிஸ் பண்ணணும்? அவ்வப்போது கர்மயோகி, அவ்வப்போது கர்மாதீத்த நிலை. ஜெய்சே ஆப்கி ரச்சனா கச்சுவா செகண்ட் மே சப் அங் சமேட் லேத்தா. எப்படி உங்களோட படைப்பு தான் ஆமை, ஒரு வினாடியில் என்ன பண்ணுது, தன்னுடைய புலன்களை எல்லாம் உள்ளடக்கிடுது. ऐसे आप मास्टर रचिता समेटने की शक्ति की आधार से सेकंड में सर्व संकल्पों को समाकर एक संकल्प में स्थित हो जाओ. அதே போல
மாஸ்டர் படைப்பாளர் நீங்க உள்ளடக்கக்கூடிய சக்தியின் மூலமாக ஒரு வினாடியில அனைத்து எண்ணங்களையும் உள்ளடக்கி ஒரு எண்ணத்தில் स्थिरமாக இருங்கள். स्लोगन लवलीन स्थिति का अनुभव करने के लिए स्मृति विस्मृति की युद्ध समाप्त करो. லவ்லீன் ஸ்திதியின் அனுபவத்தை செய்வது, அதாவது அன்பிலேயே மூழ்கி கரைஞ்சு போயிடுறது, அதை அனுபவம் பண்ணணும்னா நினைப்பது மறப்பது என்ற யுத்தத்தை சமாப்தி செய்து விடுங்கள். அவ்யக்த சமிக்கை. ஆத்மாவாகிய என்னை செய்பவர் செய்ய வைப்பவர் பரமாத்மா. அதாவது ஆத்மாவாகிய என்னை இயக்குபவர் பரமாத்மா. செய்ய வைப்பவரின் ஆதாரத்தில் நான் நிமித்தமாக செய்யக்கூடியவன். நான் செய்பவன், அவர் செய்ய வைப்பவர், அவர் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறார், நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு கட்டளையிலும் ஆத்மாவாகிய எனக்கு சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயலில் சதா தலைவன் என் முன்பு ஆஜராகி இருக்கின்றார். அந்த தலைவன் முன்பு நான் சதா ஆத்மா ஆஜராக இருக்கிறேன். சதா இந்த ஒரு இணைந்த ரூபத்தில் இருங்கள். அச்சா. ஓம் சாந்தி.